Rajita Sri and Rakshita Sri of 6th E. அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் அஸ்ரீமதிதா. என் பெயர் சார் ரக்ஷிதா ஸ்ரீ. ஊருக்கே வெளிச்சம் தர ஒரு மெழுகுவர்த்தி, உண்மையிலே இவர்கள் தான் நாட்டிற்கே சக்கரவர்த்தி. மூளையிலே அருள்மழை பொழிய வைத்தான், என் தன்னம்பிக்கையை இமயமலையாய் உயர வைத்தான். தரிசில் நிலமாய் இருந்த என்னை உழுது அவனே உருவாக்கினான். நானும் பயிராய் வளர்வதற்கு அவனே அங்கு உரமாகினான். படித்து முடித்ததும் பறவையாய் பறக்கின்றோம், சிறகு விரிக்க சொல்லி தந்த ஆசிரியரை நாம் மறக்கின்றோம். மாதா பிதா குரு, அடுத்ததுதான் தெய்வம். இல்லை இல்லை, மாதா பிதா குரு இவர்கள் தான் தெய்வம். நன்றி. J. Obia and K. Madhumita of 6th E. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஜே ஓவியா. என் பெயர் கா மதுமிதா. நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பெயர் ஆசிரியர் என்னும் சிற்பி. அறிவு கண் திறந்து கனவு பாதை வகுத்து கற்றலும் கல்வி மற்றும் கற்று தராமல் ஒவ்வொரு மாணவரின் கனவிற்கும் லட்சியத்திற்கும் பின்னால் ஆசிரியர் என்ற மாபெரும் துணை உண்டு, மாபெரும் வெற்றி உண்டு. உயிரை உலகிற்கு படைக்கும் மண்ணை முதல் அதிசயம் என்றால் சான்றோராகி உலகிற்கு அர்ப்பணிக்கும் ஆசிரியர் இரண்டாவது அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயமாம் எங்கள் ஆசிரியர்களுக்கு எங்களின் அன்பான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. Thank you, students. Kovathini of 8th A. அறிவென்னும் விளக்கேற்றி அன்பென்னும் வழிகாட்டி சந்தன தென்றலாய் வலம் வந்து குளிர் சந்திரனின் தன்மையை கொண்டு கனி அமுத மொழியோடு கல்விதனை போதிக்கும் என் மரியாதைக்குரிய ஆசிரியர்களுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். அவையோர் அனைவருக்கும் வணக்கங்கள். எனது பெயர் சே கோவர்த்தினி. நான் 8ஆம் வகுப்பு அ பிரிவில் படிக்கின்றேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட கவிதையின் தலைப்பு ஆசிரியரின் சிறப்பு. உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் நாம் உயிரை பெறுகிறோம், ஆசிரியரின் வகுப்பறையில் நாம் அறிவை பெறுகிறோம். நமக்கு உலகை காட்ட செதுக்கியவள் தாய், நம்மை உலகிற்கு காட்ட செதுக்குபவர்கள் ஆசிரியர்கள். இன்றைய மாணவர்கள் நாளைய தூண்கள், அத்தகைய தூண்களை வடிவமைப்பவர்கள் ஆசிரியர்கள். பெற்ற பிள்ளையை விட தன்னிடம் கற்ற பிள்ளையின் உயர்வை பார்த்து மகிழ்வது ஆசிரியர்கள் மட்டுமே. நாம் வாழ, நாம் முன்னேற அவர்களின் திறன் கொண்டு கற்க வந்த நம்மை உயர வைத்து உயர்ந்த நம்மை உயர்ந்து பார்க்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் நம் ஆசிரியர்கள். எங்கள் மூளையில் ஆணியாய் அடிக்கப்பட்ட அறிவு தீபமாய் ஏற்றப்பட்டது உங்களால் தான். அறியாமை இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றியவர்களே, வெறும் கல்லாய் இருந்த எம்மை ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய என தருமை ஆசான்களே. பறக்கும் பட்டமல்ல நம் ஆசிரியர்கள், நம்மை உயர உயர பறக்க வைக்கும் நூலாகியவர்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற வரிகளுக்கேற்ப ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுபவர். இந்த உலகிற்கு நம்மை அறிமுகப்படுத்திய அம்மாவை தன் கரம் பிடித்த அம்மா என்று எழுத கற்றுக் கொடுத்தது நம் ஆசிரியர். நம் வாழ்வில் நாம் உயரமான நிலையை அடையும் போதும் தன் நிலை மாறாமல் அதே இடத்தில் நின்று ரசிப்பவர் நம் ஆசிரியர். பெற்றோர், இறைவன், நண்பன், வழிகாட்டி இவை அனைத்தையும் ஒருவரிடம் ஒன்றாக பார்க்க முடியும் என்றால் அது ஆசிரியரிடம் மட்டுமே. உயிரெழுத்தின் முதல் எழுத்து ஆ என்பது அம்மா, 2ஆம் எழுத்து ஆ என்பது ஆசிரியர். 3 எழுத்து கவிதை அம்மா என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு 3 எழுத்து கவிதை ஆசான் என்று உங்களுக்கு தெரியுமா? அகரம் சொல்லி தந்த சிகரங்களே, அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்கிற அற்புத வித்தகர்கள் நீங்கள். நம் ஆசிரியர்களின் பொறுமையும் தியாகமும் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டும். அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, students. Next, Ritish Kumar and Gideon of 6th D. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ரா ரித்திஷ் குமார். என் பெயர் ராஜீடன். நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆசிரியர் என்னும் அருஞ்சிற்பி. அறியாமை என்னும் இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றியவர்களே, வெறும் கல்லாயிருந்த எம்மை ஜொலிக்கும் வைரமாய் மாற்றியன தருமை ஆசாங்களே. அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்கிற அற்புத வித்தகர்கள் நீங்கள். களிமண்ணையும் வண்ணங்கள் குடைத்து பெருஞ்சிற்பமாக்கும் அருஞ்சிற்பிகள் நீங்கள். உங்கள் அன்பிற்கும் ஊக்கத்திற்கும் மரவணைப்பிற்கும் அனைத்திற்கும் நன்றி. அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you. Vaishnavi of 6th E. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் மா வைஷ்ணவி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஒரு நல்ல ஆசிரியர் மட்டுமே மாணவர்களை செயல்படுத்த முடியும். உலகத்தில் 2 புதினமான இடம் உண்டு. ஒன்று தாயின் கருவறை.
6D. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் சி சர்வேஸ்வரன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இ பிரிவு. ஆசிரியர் பணி அறப்பணி மட்டும் இல்லாமல் அறிவூட்டும் பணியும் கூட. அத்தகைய அறிவு பணி செய்யும் ஆசிரியருக்கு இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. Thank you. Kaviyarsi of 7th A. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா கவியரசி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நமது பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் எனது முத்தான முதல்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஆசிரியர் நாளை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு கவிதை சொல்ல போகின்றேன். நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கியவர்கள் தான் தாய். உலகிற்கே நம்மை காட்ட செதுக்கியவர்கள் தான் ஆசிரியர்கள். இன்றைய மாணவர்கள் நாளைய தூண்கள். அந்த தூண்களை வடிவமைப்பது ஆசிரியர்கள் தான். தன்னை உருக்கி உலகத்திற்கே ஒளியேற்றும் தீபச்சுடர்கள் தான் நம் ஆசிரியர்கள். அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். J. Dinesh and C. Kaviraja of 6th C. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சி கவிராஜா. என் பெயர் ஜே தினேஷ்குமார். நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆசிரியர் தின கவிதை. நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கவர்கள் தாய். உலகிற்கு நம்மை காட்ட செதுக்கவர்கள் ஆசிரியர்கள். இன்றைய மாணவர்கள் நாளை தூண்கள். அந்த தூண்களை வடிவமைப்பது ஆசிரியர் தான். நம்மை விட வளர்ந்து விட்டான் என்று பொறாமப்படாத ஒரே ஜீவன் நம் ஆசிரியர் மட்டும்தான். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். Thank you, boys. Tamil speech by R. Prityashri of 8th A. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா பிரீத்திகா ஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு என் ஆசிரியர்களுக்கான சிறு அர்ப்பணிப்பாக ஆசிரியர் என்னும் ஓர் அதிசயம் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். உயிரை உலகிற்கு படைக்கும் மண்ணை முதல் அதிசயம். சான்றோராக்கி உலகிற்கு அர்ப்பணிக்கும் தந்தை 2வது அதிசயம். ஆனால் உலகை ஆள உருவாக்கும் கல்விச்சாலையில் தினமும் நம் முன்னே நின்று கொண்டிருக்கும் ஆச்சரியமும் அதிசயமும் தான் நம் ஆசிரியர்கள். ஒரு மாணவன் மீது ஆசிரியர் காட்டும் உன்னதமான கவனிப்பே அவனை பின்னாளில் சிறந்து விளங்கச் செய்கிறது. களிமண்ணா இருந்த மாணவர்களை இணைத்து உருகொடுத்து ஒரு சிறந்த குடிமகனாக வழங்கும் பெருமை நம் ஆசிரியர்களுக்கே சேரும். ஒரு குழந்தையை சிறந்த மனிதனாக்குவதில் தாய் தந்தைகளுக்கு எப்படி ஒரு பங்கு இருக்கிறதோ அதை விட மேலான பங்கு நம் ஆசிரியர்களுக்கு உண்டு. தெய்வத்தையே மாதா பிதா குருவிற்கு பின் தான் நம் முன்னோர்கள் வைத்துள்ளனர். நம் ஆசிரியர்களை ஏணி தேனி கேணி என்றும் கூறலாம். ஏனென்று நீங்கள் கேட்கலாம். ஏணி என்றுடன் எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. ஏறியவன் எங்கோ மேலே இருக்க ஏற்றிவிட்ட ஏணி மட்டும் அதே இடத்தில் இன்னொருவனை ஏற்றிவிட காத்திருக்கின்றதாம். அந்த பெருமை நம் ஆசிரியர்களுக்கே போய் சேரும். இந்த உலகில் கெட்டு போகாத ஒரே பொருள் தேன். அந்த தேனை உருவாக்கும் தேனிகள் போலவே நம் ஆசிரியர்களும். கேணியை தோண்ட தோண்ட அது நீர் இறைந்து கொண்டே இருக்கும். அதே போலவே நம் ஆசிரியர்களும் அன்பையும் பண்பையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குகின்றார்கள். சிறு சிறு மூங்கில் குச்சுகளாய் இருந்த நம்மை அழகான துளையிட்டு அற்புதமான புல்லாங்குழலாய் மாற்றும் ஆசிரியர்கள் பெருமைக்குரியவர்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒவ்வொரு முறையும் ராமேஸ்வரம் செல்லும் போது அவருடைய ஆசிரியரை சந்திக்காமல் செல்ல மாட்டார். ஏனென்றால் அவருடைய உயர்வுக்கு காரணம் அவர் ஆசிரியர் மீது வைத்துள்ள மரியாதையே ஆகும். அறப்பணி என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது ஆசிரியர் பணிதான். அப்படிப்பட்ட ஆசிரியர் இல்லையே அறம் என்றோ வீழ்ந்திருக்கும், மனிதம் என்றோ அழிந்திருக்கும். ஆசிரியர் இல்லையே இவ்வுலகம் விந்தையாக போயிருக்கும். எனவே சிரத்தையோடு கல்லை இணைத்து தனித்துவம் அடைய செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். Thank you. S. Tabitha of 6th A. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாத்தாபினா. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு ஆசிரியர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடுகிறோம். ஏன் செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடுகிறோம் என்று தெரியுமா? முதலாக ஒரு ஆசிரியராக இருந்து 2ஆம் சீனாதிபதியாக ஆனவர் தான் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். இது இந்தியாவில் 1962ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்று தாய் தந்தைக்கு பிறகு குரு என்று நம் ஆசிரியரை 3ஆம் இடத்தில் நம் மனதில் வைத்துள்ளோம். உலகத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்திய அம்மாவை அம்மா என்று தன் கரம் பிறந்து எழுத கற்றுக் கொடுத்தவர் நம் ஆசிரியர். நம் உலகத்திற்கு நம் வாழ்வில் உயரமான நிலைக்கு சென்றாலும் அதே இடத்தில் நின்று நம்மை ரசிப்பவர் நம் ஆசிரியர். அன்பும் பண்பும் அனுபவ அறிவும் பகுத்த
அறிவும் கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு என் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.